Hi, hello and welcome to Women Glitz. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு வருது இல்லையா, அதுக்காக ஒரு ஸ்பெஷல் vlog பண்ணுறதுக்காக ராயபுரமில் இருக்க லக்கி பாட் அப்படிங்கிற ஒரு ஷாப் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து வரலட்சுமி நோன்புக்கு தேவையான எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம்ஸ் ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டுனா இங்கே என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ எப்படியெல்லாம் இருக்குது இவங்ககிட்ட, என்னென்ன ஸ்டாண்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரி மாலை, இந்த மாதிரி நிறைய பூஜாக்கு தேவையான வரலட்சுமி நோன்புக்கு தேவையான எல்லா எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து நம்ம நார்மலாக வந்து வரலட்சுமி நோன்புக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சு வீட்டில் உள்ள பாத்திரம்லாம் வச்சு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு ஒரு அம்மனுக்கு வந்து சாரீ கட்டுவோம். பட் இவங்ககிட்ட இந்த மாதிரி ரெடிமேடாகவே இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம அழகாக முன்னாடி மேலே இங்கே ஒரு கலசம் வச்சு லக்ஷ்மி முகத்தை வந்து ரெடி பண்ணிடலாம். அது வந்து ஸ்டாண்டோடு வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நம்ம ஒரு தடவை வாங்கி வச்சுட்டோம்னா வருஷமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட்டப் நிறைய சாரீ கலெக்ஷன்ஸில் இவங்க வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ சாமிக்கு பக்கத்தில் இந்த மாதிரி படி வச்சு அதில் வந்து நிறைய பூஜை பொருட்கள் வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் இது. ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட 3 படியிலேருந்து நிறைய படிகள் இருக்க மாதிரி உங்கள்கிட்ட வந்து நிறைய செட்டப்ஸ் இருக்குது. அதையுமே நீங்கள் வந்தால் ரெடிமேடாக பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இவங்க வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இவங்ககிட்ட வந்து மாலை, நில மாலை, டெக்கரேட்டிவ் மாலை எல்லா வெரைட்டிஸ்லையுமே இருக்குது, எல்லா சைஸஸ்லையுமே இருக்குது. நம்ம வந்து பூஜைக்கு வந்து இந்த மாதிரி மாலையெல்லாம் போட்டு பேக் ட்ராப்பில் வந்து அழகாக வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸும் இவங்ககிட்ட ரெடிமேடாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கி பார்த்து நீங்களே பார்த்து வாங்கிக்கலாம். நம்ம வெளியில் எங்கேயுமே அலைய வேணாம், ஒரே இடத்துல இவங்க எல்லா பொருட்களும் வச்சுருக்கிறதுனால நம்ம அதை பார்த்து வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் மல்லி ஒயிட் கலரில் மல்லி மாலை மாதிரியே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஹேங்கிங்ஸும் இவங்கள்ட்ட இருக்குது. ஸோ பூஜை அறையில் வந்து நீங்கள் அந்த ஸ்டாண்டில் சைடில் இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இவங்ககிட்ட இந்த மாதிரி தாமரையும் வந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து ரெடிமேடாக ஒரு விஷயத்தை செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டேபிளில் வச்சுட்டு இந்த மாதிரி இங்கே வந்து சாமி வச்சா தாமரையில் அமர்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து சிம்மாசனம், அதாவது அம்மனை வந்து நம்ம நார்மலாக ஒரு ஸ்டூல் மாதிரியெல்லாம் வச்சு அது மேலே வந்து செட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாங்கி ரெடிமேட் செட்டப்பில் வாங்கி வச்சுட்டா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அம்மனை வந்து ஒரு சிம்மாசனத்தில் வந்து உட்கார வச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ், நிறைய கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட இந்த மாதிரி வந்து ரெடிமேட் செட்டப்பில் வந்து அம்மனோட இது வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து கலசம் வச்சு ஒரு ஃபேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அம்மனை வந்து வழிபடலாம். இந்த மாதிரி நிறைய சைஸஸில் வந்து இவங்ககிட்ட இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இவங்க வந்து வச்சுருக்காங்க. உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு டைம் இல்லை, என்னால் வந்து பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் செட்டப்பே இவங்க வந்து வச்சுருக்காங்க வித் ஃபேஸ். இந்த மாதிரி இதுவும் நீங்கள் கொண்டு போய் அப்படியே ரெடிமேடாக வாங்கி வச்சு பூஜை பண்ணலாம். ஸோ அம்மனோட ஃபுல் செட்டப்போடு இவங்க அப்படியே வச்சுருக்காங்க. இதை அப்படியே நீங்கள் கொண்டு போய் வச்சு அழகாக வந்து பூஜை பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பாத்திரம்லாம் வச்சு அது மேலே வந்து குடம் வச்சு அதுக்கு மேலே ஃபேஸ் வச்சு கலசம் வச்சு நம்ம வந்து ஒரு செட்டப் பண்ணுவோம். அந்த செட்டப்புக்கு பதிலாக இந்த மாதிரி இவங்க ரெடிமேடாக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாண்டுக்கு மேலே கலசம் வச்சு நீங்கள் வந்து அம்மனை வந்து ஃபேஸ் ஃபிக்ஸ் பண்ணி அழகாக வந்து பிரதிஷ்டை பண்ணலாம். இங்கே இது வந்து இங்கே கை காலெல்லாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே கலசம் வச்சுட்டு இங்கே ஃபேஸ் வச்சுட்டு இது ஃபுல்லாகவே சாரீ கட்டிட்டு நம்ம அம்மனுக்கு அழகாக வந்து எல்லாமே பண்ண வேண்டிய ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டு அழகாக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாண்டு வந்து பூஜை முடிச்சதுக்கப்புறம் கழட்டியும் வச்சுக்கலாம், தனித்தனியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். பட் இது வந்து ஃபுல்லாக அப்படியே ஃபிக்ஸ்டு ஒன். இது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கும் அதான் டிஃப்ரென்ஸ். அம்மன் ஃபேஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வந்து ஆர்ச் மாதிரி செட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம கோவிலெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்ச்சும் வந்து நம்ம பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ்க்கு பின்னாடி வந்து ஒரு ஆர்ச் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நான் சாம்பிள் தான் காமிக்கிறேன்.
இது சின்னது, இது மாதிரி பெருசு, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குது. அம்மன் ஃபேஸ்மே இவங்ககிட்ட வந்து ஜெர்மன் சில்வரில் வந்து ரெடிமேடாக அவைலபிளாக வச்சுருக்காங்க. இதில் ஜுவல்லரிலாம் போட்டு அழகாக அவங்களே மேக்கப் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது அப்படியே வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஜுவல்லரி போட்டுக்கலாம். இதே ஜெர்மன் சில்வரில் வந்து வித்தவுட் மேக்கப் வச்சுருக்காங்க. நம்ம வாங்கிட்டு அதை வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். கண்ணுக்கு மையெல்லாம் போட்டு, கண்ணுக்கு கழுத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து ஜுவல்லரி போட்டு ரொம்ப அழகாக வந்து நம்ம அதை அலங்காரமும் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேஸஸ் வந்து வெரைட்டியாக வச்சுருக்காங்க. நமக்கு எது தேவையோ அதை நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். அம்மனோட கால், கை இதெல்லாமே இவங்க ரெடிமேடாக வச்சுருக்காங்க. நம்ம வந்து அம்மன் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த கால், கையெல்லாம் வந்து அதில் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது சின்ன சைஸ் 0 சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இது வந்து சின்ன சைஸ், இதுவே வந்து பெரிய சைஸில் வந்து இந்த மாதிரி சாரியோடய ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து கால், இது கை. ஸோ இந்த மாதிரி வந்து அம்மனுக்கு வந்து ஜடையும் வந்து அவங்க ரெடிமேடாக வந்து வச்சுருக்காங்க. நம்ம வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோ இந்த மாதிரி. ஸோ எல்லாமே இவங்கள்ட்ட ரெடிமேடாக அவைலபிள். நீங்கள் வாங்கி கொண்டு போய் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிக்கலாம். இதிலே வந்து அம்மனுக்கு வந்து கொண்டை வச்சு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி கொண்டையும் வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. மகாலட்சுமி கொண்டை, இது குந்தவை கொண்டை, இது மகாலட்சுமி கொண்டை. நமக்கு வந்து இப்போ லக்ஷ்மி தான் வேணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரீடமும் இருக்குது, அதுவும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அம்பாளுக்கு வந்து பின்னாடி வந்து வைப்பாங்கல்ல, அது இந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட வரலட்சுமி நோம்புக்கு மட்டும் இல்லாமல் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வருதுல்ல, அதுக்கான அவங்களோட டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் கிருஷ்ணருக்கு தேவையான மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இதோ இதெல்லாம். ஸோ அம்மனுக்கு நம்ம தேவையான இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்மே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ரெடிமேட் வாங்கி அப்படியே நீங்கள் அம்மன் ஃபேஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் ரெடிமேடாக இருக்க சாரியை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவங்ககிட்ட இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸும் வந்து பூஜைக்கு தேவையான ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா வந்து வாங்கிக்கலாம். விளக்கு, குங்குமச்சிமிழ், தட்டு, இந்த மாதிரி வாழை மரம், பிளேட்ஸ், ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறவங்க இதை கூட வாங்கி நம்ம ரிட்டன் கிஃப்டாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் வாங்கி அதில் வந்து ப்ளவுஸ் பிட் இதெல்லாமே வச்சு அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லா சைஸஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி இவங்ககிட்ட ரிட்டன் கிஃப்ட்ஸுமே இவங்க வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக குட்டி குட்டி பாக்ஸஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இதை வந்து நீங்கள் நிறைய வாங்கி இதில் வந்து குங்குமச்சிமிழ் இந்த இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்டாகவும் வந்து வரவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் இவங்ககிட்ட ஃபுல் வெரைட்டிஸ் ஆஃப் சாமி படம், ஜுவல்லரி பாக்ஸ், இந்த மாதிரி விஷயமும் ஃப்ளாஸ்க் இந்த மாதிரியும் இருக்குது. இதையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ரெடிமேடாக கிரீடம் கூட அம்மனுக்கு வைக்கிறதுக்கு இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம வாங்கி ஃபேஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி கிரீடம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணால் ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த ஸ்டோன் வச்ச இந்த கிரீடம்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி அம்மனுக்கு வந்து நம்ம மாலையும் வந்து இவங்ககிட்ட இருக்குது. தாமரை வச்ச மாலையும் வந்து இவங்ககிட்ட இருக்குது. மோஸ்ட்லி லக்ஷ்மிக்கு வந்து கண்டிப்பாக தாமரை வைக்கணும். ஸோ அதை இந்த மாதிரி ஒரு ரெடிமேடாக இவங்க வந்து வச்சுருக்காங்க. அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வளையல் மாலையும் இவங்க ரெடிமேடாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது கூட வாங்கி நீங்கள் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வளையல் மாலையிலே சின்ன சைஸ் இது. இந்த மாதிரி வந்து பூஜை பண்ணுறதுக்கும் இவங்ககிட்ட வந்து வளையல் வந்து தனியாக வச்சுருக்காங்க. வராகி அம்மனுக்கு இந்த மாதிரி வாங்கி பூஜை பண்ணுறதுக்கு தனித்தனியான பேங்கிள்ஸும் வந்து வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இது வந்து மாலையாகவும் நம்ம அம்மனுக்கு போட்டு வழிபடலாம். ஸோ இவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் ரேட் கம்மியான மாலை ப்ளஸ் பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வளையல் பூஜா ஐட்டம்ஸ்க்கு தேவையான மணி, தட்டு, அந்த மாதிரி பூஜைக்கு வைப்போம்ல அந்த பொருட்கள் ப்ளஸ் வந்து மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட ஃபுல்லாகவே இருக்குது. ஒன் ஸ்பாட் ஷாப் ஃபார் வரலட்சுமி நோம்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து வர சுமங்கலிகளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரிட்டன் கிஃப்ட் வச்சு கொடுப்போம் இல்லையா, தாம்பூலம் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு தேவையான மஞ்சள், குங்குமம், வளையல் இதெல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இதே வந்து கஸ்டமைஸ்டாகவும் பண்ணி தருவாங்க. சீப்பு, கண்ணாடி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் கஸ்டமைஸ்டாகவும் இவங்க பண்ணி தருவாங்க. ஸோ இன்றைக்கி ராயபுரமில் இருக்க லக்கிபாட்.in அந்த ஷாப்புக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம்.
இங்கே வந்து ஃபுல்லாக வரலட்சுமி நோம்புக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நான் உங்ககிட்ட காமிச்சேன். கண்டிப்பாக வரலட்சுமி நோம்பு வரதுனால கண்டிப்பாக இந்த vlog வந்து உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா அந்த பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் வச்சுருக்காங்க. ப்ளஸ் கஸ்டமைஸ்டாகவும் நம்ம என்ன தேவையோ அதையுமே அவங்க பண்ணித்தராங்க. ஸோ கண்டிப்பாக ராயபுரம் சைட் வந்தீங்கன்னா அந்த luckypotshop.inக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிட்டு போங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வேணும்னா விமன் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்குமே தேவை.